மீனா வீட்ல நின்னு போன்ல பேசிட்டு இருந்தா. அவ மூஞ்சில ஒரே கவலையும் யோசனையும் இருந்தது. போன்ல அவங்க அம்மா சந்திரா கிட்ட பேசிட்டே, மீறி 2 நாள் தங்க போறாங்களா? எதுக்குமா? ரேகாவோட அப்பாக்கு உடம்பு முடியலன்னு சும்மா பாத்துட்டு வரத்தானே போனாங்கன்னு மீனா கேட்டா. அதுக்கு சந்திரா போன்ல, ஆமாடி மீனா, நானும் அதத்தான் நினைச்சேன். ஆனா சத்யா வந்து, அப்பாக்கு உடம்பு ரொம்ப முடியலமா, ரேகா தனியா கஷ்டப்படுவா, நான் கூடவே 2 நாள் இருந்து பாத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான்டி அப்படின்னு சந்திரா புலம்புனாங்க. உடனே மீனா, அம்மா, எனக்கு என்னமோ இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தோணுதுமா. அந்த சிந்தாமணி சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. ஆஸ்பத்திரியில இருந்தப்பவே ரேகா மூஞ்சில ஒரு மாற்றம் தெரிஞ்சது. சீதா நம்ம வீட்ல இருக்கிறது ரேகாவுக்கு பிடிச்ச மாதிரி தெரியல. நமக்குன்னு 2 பெட்ரூம் இருக்கிற பெரிய வீடு வேணும்னு சொல்லி மூஞ்சிய சுழிச்சா. இப்போ திடீர்னு அப்பாக்கு உடம்பு முடியலன்னு சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பவே முடியலம்மா அப்படின்னு மீனா கோபமா சொன்னா. சந்திரா உடனே, எனக்கு மட்டும் என்னடி புரியுதா? சீதா வேற ஆரம்பத்திலேயே சொன்னா, அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ரேகாவை இப்படி விடாதீங்கன்னு. ஆனா ரேகா பாவம் அவங்க அப்பாக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன உடனே நான் தான் அனுப்பி வச்சேன். இப்போ யோசிச்சா எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னு சந்திரா சொன்னாங்க. மீனா அவங்கள தேத்தி, நீங்க பயப்படாதீங்கம்மா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கணும். ஆனா அந்த சிந்தாமணி ஆடுற நாடகத்தை நான் சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டேன். நான் மாமா கிட்ட பேசிட்டு என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சா. அப்ப பார்த்து முத்து உள்ள வந்தா. மீனாவோட மூஞ்சிய பாத்துட்டு, என்ன மீனா, என்னமோ உலக பிரச்சனை யோசிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு முத்து கேட்டான். மீனா உடனே, ஏங்க, அருண் வந்து மன்னிப்பு கேட்டு சீதாவை கூட்டிட்டு போயிட்டாராம் அப்படின்னு மீனா சொன்னா. முத்து சிரிச்சுட்டே, அடடே பரவாயில்லையே, ஆள் கொஞ்சம் திருந்தி வந்து கூப்பிட்டு இருக்கான். சரி, அது நல்லதுதானே. அப்புறம் ஏன் மூஞ்சி சுருங்கி போயிருக்கு அப்படின்னு முத்து கேட்டான். மீனா, அதுக்கு எனக்கு சீதாவை பத்தி கவலையே இல்லைங்க. அவளுக்கு நம்ம தைரியத்தை கத்து கொடுத்திருக்கோம். அருண் கை நீட்டினா அவ சும்மா வாங்கிக்கிட்டு இருக்க மாட்டா. திருப்பி அடிக்கிற தைரியம் அவளுக்கு வந்துடுச்சு. அவளே பாத்துப்பா. ஆனா என் கவலை எல்லாம் இப்போ சத்யாவை நினைச்சுதான். அவன் சிந்தாமணி வீட்டுல போய் தங்கி இருக்கான். ரேகாவோட அப்பாக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லி 2 நாளா அங்கேயே தங்க போறாராம் அப்படின்னு மீனா சொன்னான். முத்து அதிர்ச்சியாகி, என்னது, சிந்தாமணி வீட்லயா? அவங்க அப்பாக்கு உடம்பு முடியலைன்னா பாத்துட்டு வர வேண்டியதானே, அங்க எதுக்கு தங்கணும் அப்படின்னு முத்து கேட்டான். மீனா, அதுதான் சிந்தாமணியோட பிளான். எனக்கு என்னமோ இது அவங்க ஆடுற பெரிய நாடகமா தோணுதுங்க. திடீர்னு சத்யாவ என் மாப்பிள்ளை, என் மருமகன் அப்படின்னு ஏத்துக்கிறேன்னு சொன்னப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்ப உடம்புக்கு முடியலன்னு பொய் சொல்லி ரேகாவையும் சத்யாவையும் அங்கேயே தங்க வச்சு சத்யாவை வீட்டோட மாப்பிள்ளையா மாத்த பாக்குறாங்க அப்படின்னு மீனா சொன்னா. முத்து, என்னது வீட்டோட மாப்பிள்ளையா? மீனா, என்ன பேசுற நீ? சத்யா அவ்வளவு லேசான ஆள் கிடையாது. அவன் ஆடம்பரத்தை விரும்புறவன் இல்ல அப்படின்னு முத்து சொன்னான். அதுக்கு மீனா, சத்யா நல்லவன் தான் ஏங்க, ஆனா அங்க இருக்கிற வசதியையும் அந்த சிந்தாமணியோட ஐஸ் வைக்கிற பேச்சையும் பார்த்தா அவன் மனம் மாற வாய்ப்பு இருக்குல்ல. ஏழை வீட்டுல கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன், அங்க இருக்கிற பங்களா, ஏசி, கார் இதெல்லாம் பாக்கும்போது அவன் மனசு மயங்காதா அப்படின்னு மீனா கேட்டா. முத்து சிரிச்சுட்டே, ஹே சத்யா, நம்ம பையன்டி, அவன் அப்படியெல்லாம் போக மாட்டான். சரி, அவங்கதான் 2 நாள் தங்கிட்டு வர்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல, என்ன நடக்குதுன்னு பாப்போம் வா அப்படின்னு முத்து கூப்பிட்டான். சிந்தாமணியோட பெரிய பங்களால அந்த லக்ஸரி ரூம்ல சத்யா சுற்றிலும் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தான். அப்போ சிந்தாமணி சிரிச்சுட்டே உள்ள வந்து, வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ எல்லாத்தையும் செய்ய சொல்லிருக்கேன். ஏசி எல்லாம் ஓகேவா? டிவி சோஃபா எல்லாம் ஓகேவா? ஏதாச்சும் வேணும்னா தயங்காம கேளுங்க மாப்பிள்ள, இது உங்க சொந்த வீடு மாதிரி அப்படின்னு சிந்தாமணி சொன்னான். சத்யா கொஞ்சம் தயங்கிட்டே, ஐயோ எதுக்கு ஆண்டி இவ்வளவு உபசாரம் எல்லாம்? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு அப்படின்னு சத்யா சொன்னான். சிந்தாமணி நயமா, என்ன மாப்பிள்ள நீங்க ஆண்டி உபசாரம் அப்படின்னு அந்நியமா பேசுறீங்க? நீங்க ஏன் பொண்ணு ரேகாவோட புருஷன், எனக்கு இன்னொரு மகன் மாதிரி. நீங்க இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ராஜ மரியாதை கிடைக்கலன்னா அப்புறம் நான் சிந்தாமணின்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சிந்தாமணி கேட்டா. சத்யா உடனே, இல்ல ஆண்டி, மாமாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, அதான் ரேகா தனியா கஷ்டப்படுவாளேன்னு கூட வந்தேன் அப்படின்னு சத்யா சொன்னான். சிந்தாமணி போலியா பெருமூச்சு விட்டுட்டு, ஆமா மாப்பிள்ள, அவருக்கு வயசாயிடுச்சு. ஒரே பொண்ணு ரேகாவை கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தாரு. அவ கைவிட்டு போன உடனே கவலையிலேயே உடம்பு முடியாம போயிடுச்சு. இப்போ நீங்களும் ரேகாவும் பக்கத்துல இருக்கிறத பார்த்த உடனேதான் அவருக்கு பாதி உடம்பு தேறிடுச்சு தெரியுமா அப்படின்னு சிந்தாமணி சொன்னான். சத்யா, சந்தோஷம் ஆண்டி, மாமா சீக்கிரம் குணமாயிடுவாரு அப்படின்னு சத்யா சொன்னான். சிந்தாமணி சத்யா பக்கத்துல உட்கார்ந்து, மாப்பிள்ளை, எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க என் மேல ஏதாச்சும் கோபத்திலயோ சந்தேகத்திலயோ இருக்கீங்களா அப்படின்னு சிந்தாமணி கேட்டான். சத்யா திடுக்கிட்டு, நானா? ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்ல ஆண்டி அப்படின்னு சத்யா சொன்னான். சிந்தாமணி, இல்ல மாப்பிள்ள, உங்க அக்கா மீனாவுக்கும் எனக்கும் தொழில் ரீதியா சில போட்டிகள் சண்டைகள் இருந்தது உண்மைதான். அத நான் இல்லைன்னு மறுக்கல. தொழில் செய்யற இடத்துல 100 எதிரிகள் வரத்தான் செய்வாங்க. அதுக்காக பர்சனலா உங்க அக்கா மேலயோ உங்க குடும்பத்து மேலயோ எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. நீங்க படிச்ச பையன், புத்திசாலி, உங்களுக்கே புரியும். தொழில் போட்டி வேற, குடும்பம் வேற அப்படின்னு சிந்தாமணி சொன்னான். சத்யாவும், ஆமா ஆண்டி, நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சத்யா தலையாட்டுனான். சிந்தாமணி மனசுக்குள்ள சிரிச்சுட்டே, கரெக்டா சொன்னீங்க மாப்பிள்ள, ஆனா பாருங்க, இப்போ நான் உங்க மாமாவுக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லி உங்களை இங்கே வர வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா
உங்க அக்காவும் அந்த முத்துவும் கண்டிப்பா என்ன பத்தி தப்பாதான் பேசுவாங்க. சிந்தாமணி நடிக்கிறா, அவங்கள நம்பாதீங்க, உங்களை அங்கேயே தங்க வச்சுக்க பிளான் போடுறா அப்படின்னு உங்ககிட்ட வந்து ஏத்தி விடுவாங்க. ஏன்னா மீனா என்னை எப்பவுமே எதிரியாவே பார்த்து பழகிட்டா மாப்பிள்ளை அப்படின்னு சிந்தாமணி சொன்னான். சத்யா உடனே கொஞ்சம் குரலை உயர்த்தி, ஆண்டி அப்படி எல்லாம் என் அக்கா நினைக்க மாட்டாங்க. அக்காவும் மாமாவும் யாரையும் பத்தி தப்பா பேசுறவங்க கிடையாது. அவங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சத்யா அக்காவுக்கு ஆதரவா பேசினான். அப்போ ரேகாவும் உள்ள வந்து, ஆமா அம்மா சத்யா சொல்றது நிஜம்தான். மீனாவும் முத்தண்ணனும் நம்மள பத்தி தப்பா நினைக்கவே மாட்டாங்கம்மா அப்படின்னு ரேகா சொன்னான். சிந்தாமணி உடனே சமாளிச்சு, ஐயோ நான் பொதுவா சொன்னேன் ரேகா, சரி மாப்பிள்ள நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, சாப்பாடு டைமுக்கு ரூமுக்கே வரும், தயங்காம எது வேணும்னாலும் கேளுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு வெளியில வந்தா. வெளியில அவ புருஷன் நிக்க சிந்தாமணி வில்லத்தனமா சிரிச்சுட்டே, இந்த சத்யா பையன் 7 வீட்டுல கஷ்டப்பட்டு வாழ்ந்தவன், இந்த ஆடம்பரம், இந்த வசதி, இந்த ஏசி காத்து, நம்ம உபசாரம் இதெல்லாம் கொஞ்ச நாள் அனுபவிச்சு பழகிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த சின்ன வீட்டுக்கு போகவே தோணாது. வீட்டோட மாப்பிள்ளையா இங்கேயே தங்கிடுவான். அந்த மீனாவோட பருப்பு இனிமே இங்கே வேகாதா அப்படின்னு சிந்தாமணி அவன்கிட்ட சொன்னான். சிந்தாமணி ஹால்ல சோஃபாவுல உட்கார்ந்திருக்க முத்துவும் மீனாவும் கெத்தா உள்ள வந்தாங்க. சத்யாவும் ரேகாவும் அவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு, மீனாத்து கண்ணால வீட்டை நோட்டமிட்டபடி, என்ன சத்யா சுகவாசம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, வீடெல்லாம் ஒரே பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு முத்து கிண்டலா கேட்டான். மீனா ரேகா கிட்ட, ரேகா மாமாவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு, பாக்கணும் போல இருந்தது, அதான் வந்தோம் அப்படின்னு மீனா கேட்டா. ரேகா, பரவாயில்ல மீனா, அப்பா படுத்துட்டே இருக்காரு, நான் கூடவே இருக்கிறதுனால கொஞ்சம் தெம்பா இருக்காரு அப்படின்னு ரேகா சொன்னா. குரல் கேட்டு சிந்தாமணி வேகமா வெளியில வந்து, அடடே மீனாவோட குரல் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். மீனா செட் சோ முத்து இஸ் செயின்ட் சோ என்ன திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னு சிந்தாமணி கேட்டா. மீனா, மாமாவுக்கு உடம்பு முடியலைன்னு கேள்விப்பட்டோம் சிந்தாமணி, அதான் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு மீனா சொன்னா. சிந்தாமணி போலியா சோகத்தை காட்டி, என்னத்த பரவாயில்லைங்கிறீங்க மீனா, ஒரு பொண்ணை ஆசையா வளர்த்து கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு, திடீர்னு அந்த பிள்ளை வீட்டை விட்டு போயிருச்சுன்னு சொன்ன உடனே அவருக்கு மனசு தாங்கலை, அந்த கவலையில தான் இப்படி படுக்கையில விழுந்துட்டாரு அப்படின்னு சிந்தாமணி நாடகமாடினா. மீனா சிந்தாமணியோட நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்படியா, சரி ரேகா நீ அப்பாவை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சத்யா பக்கம் திரும்பி, சத்யா நீ கிளம்பு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மீனா கூப்பிட்டா. ரேகா அதிர்ச்சியா, ஏன் மீனா சத்யா இங்க இருந்தா என்ன பிரச்சனை, அவர் என் கூட இருக்கிறது தானே முறை அப்படின்னு ரேகா கேட்டா. மீனா, இல்ல ரேகா, அங்க அம்மா தனியா இருக்காங்கல்ல, அதான் சத்யாவை கூப்பிட வந்தேன் அப்படின்னு மீனா சொன்னா. ரேகா உடனே, அதுக்கென்ன மீனா, அங்கதான் சீதா இருக்காளே, அத்தைய பாத்துக்க சீதா இருக்கிறப்போ சத்யா எதுக்கு வரணும், சத்யா இங்கேயே 2 நாள் இருக்கட்டுமே அப்படின்னு ரேகா தடுத்தா. மீனா, சீதா ஊருக்கு போயிட்டா ரேகா அப்படின்னு மீனா சொன்னா. சத்யா பதற்றமா, என்னது சீதா ஊருக்கு போயிட்டாளா, என்னக்கா சொல்ற, அருண் மாமா வந்து கூப்பிட்டாரா அப்படின்னு சத்யா கேட்டா. மீனா, அம்மா சத்யா, அருண் வந்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு சீதாவை கூட்டிட்டு போயிட்டாரு, அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, அதனால அங்க வீட்டுல அம்மா இப்போ தனியா தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொன்னா. சத்யா உடனே தெளிவா, அக்கா சொல்றது சரிதான் ரேகா, சீதாவும் போயிட்டா அங்க அம்மா தனியா கஷ்டப்படுவாங்க, நீ மாமாவை பாத்துக்கோ, நான் அக்கா கூட வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சத்யா சொன்னா. சிந்தாமணி பதற்றமா, ஏய் மாப்பிள்ள என்ன இது, இப்பதானே வந்தீங்க, நீங்க இங்கேயே இருங்க மாப்பிள்ள, உங்க அத்தை அம்மாவை பாத்துக்க வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சிந்தாமணி தடுத்தான். முத்து குறுக்கிட்டு சிரிச்சுட்டே கெத்தா, எங்க சிந்தாமணி மேடம், பெத்த தாய தனியா விட்டுட்டு மாமியார் வீட்டுல வந்து தங்குற பழக்கம் எங்க குடும்பத்துல யாருக்கும் கிடையாது. சத்யா நல்ல பையன், தாயோட அருமை தெரிஞ்சவன், பொண்டாட்டி அப்பாவை பாக்குறது முக்கியம்தான், அதுக்காக பெத்த அம்மாவை நடுத்தெருவுல விட முடியாதுல்ல அப்படின்னு முத்து முக உடைச்சான். சத்யாவும், ஆமா மாமா ரேகா, நீ அப்பாவை பாத்துட்டு அப்புறமா பொறுமையா வீட்டுக்கு வா, அம்மா தனியா இருக்க முடியாது, இருங்க மாமா நான் பேக் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு வேகமா ரூமுக்கு போய் பேக்க எடுத்துட்டு வந்தான். சிந்தாமணி கடுப்பு அடக்கிக்கிட்டு, சரி சரி மாப்பிள்ள உங்க விருப்பம் அப்படின்னு சிந்தாமணி வழி அனுப்பி வச்சான். டாக்ஸில போறப்ப முத்து சொன்னா, வண்டி ஓட்டிட்டே, என்ன சத்யா வீட்டுல ஏசி காத்து பஞ்சு மெத்தையெல்லாம் நல்லா இருந்ததா அப்படின்னு முத்து சொன்னா. கிண்டல் பண்ணான். சத்யா, மாமா நீங்க வேற ஏன் கிண்டல் பண்றீங்க, அங்க வசதி எல்லாம் இருக்குதான், ஆனா நம்ம வீடு மாதிரி வராது மாமா, அதுவும் அம்மா தனியா இருக்காங்கன்னு சொன்ன உடனே எனக்கு அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கிற தோணல அப்படின்னு சத்யா சொன்னான். மீனா சொன்னாங்க சிரிச்சுட்டே, அதுதாண்டா என் தம்பி சிந்தாமணி என்னென்னவோ நாடகம் போட்டு உன்னை அங்கேயே தங்கிட வைக்கலான்னு பிளான் போட்டா, ஆனா உன் நல்ல மனசுக்கு முன்னாடி அவளோட சதி வேலை செய்யாம போயிடுச்சு அப்படின்னு மீனா சொன்னா. முத்து சொன்னான், டேய் சத்யா பொண்டாட்டி மேல அன்பு இருக்கிறது தப்பில்ல, ஆனா அந்த அன்பை வச்சு யாராச்சும் உன்னை ஆட்டி படைக்க நினைச்சா அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, புரியுதா அப்படின்னு முத்து சொன்னான். அறிவுரை சொன்னான். சத்யாவோ, நல்லா புரியுது மாமா, இனிமே இந்த மாதிரி விஷயத்துல நான் தெளிவா இருப்பேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சத்யா சொன்னான். முத்து டாக்ஸியை ஓட்டிக்கொண்டே சிரித்தபடி, டேய் சத்யா, அது சரி, அந்த சிந்தாமணி வீட்டுல உனக்கு பெரிய ஆப்பிள் ஜூஸ், வெளிநாட்டு பிஸ்கட் எல்லாம் கொடுத்து உபசரிச்சிருப்பாங்களே, அதெல்லாம் விட்டுட்டு வர உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு என்று வம்புக்கு இழுத்தான். சத்யா லேசாக சிரித்துக்கொண்டே, ஐயோ மாமா, நீங்க வேற ஏன் அதை ஞாபகப்படுத்துறீங்க, அங்க சிந்தாமணி ஆண்டி பேசின ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஏதோ ஒரு கணக்கு இருந்தது மாமா, ஏசி காத்து பஞ்சு மெத்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அங்க இருக்கிறப்போ ஏதோ ஒரு கடன் அடிச்ச மாதிரி இருந்தது,
நம்ம வீட்ல அக்கா கையால காரசாரமா மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு ஹால் பாயில படுக்கிற நிம்மதி அந்த பங்களாவுல கண்டிப்பா கிடைக்காது மாமா என்று மனசார சொன்னான். மீனா அவனை பெருமையோடு பார்த்து, பார்த்தீங்களா மாமா, என் தம்பியை யாராலும் பணத்தை காட்டி மயக்க முடியாது. சிந்தாமணி என்னென்னவோ பிளான் போட்டு உன்னை அங்கே வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்க நாடகம் ஆடினா. ஆனா அம்மா தனியா இருக்காங்கன்னு சொன்ன உடனே நீ யோசிக்காம கிளம்பி வந்த பாரு. அங்கேதான் அவளோட சதி மொத்தமா நொறுங்கி போச்சு என்று சொன்னாள். முத்து சத்யாவின் தோளை தட்டி, நல்லா கேட்டுக்கோ சத்யா, பொண்டாட்டி மேல ஆசையும் அன்பும் இருக்கிறது, தப்பே இல்லை. ஆனா அந்த அன்பை சாக்கா வச்சு மாமியார் வீட்டுக்காரங்க உன்னை ஆட்டி படைக்க நினைச்சா பொம்மையே ஆகக்கூடாது. சுயமரியாதையோட வாழ்றதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. இப்போ நீ எடுத்த இந்த முடிவுதான் உன்னோட மரியாதையை காப்பாத்தி இருக்கு என்று கெத்தாக சொன்னான். சத்யா உறுதியோடு தலையாட்டி, கண்டிப்பா மாமா, ரேகாவுக்கு அவங்க அப்பா முக்கியம்னா எனக்கு என் அம்மாவும் இந்த குடும்பமும் முக்கியம். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் சிந்தாமணி ஆண்டியோட சூழ்ச்சிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் மாமா என்று தெளிவான குரலில் சொன்னான். மீனா நிம்மதியோடு, சரி சரி, பேச்சு போதும், வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு தைரியம் சொல்லிட்டு நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிடலாம் என்று சொல்ல முத்து வண்டியின் வேகத்தை கூட்டினான்.